உங்க கொட்டைக்கு உங்க சப்பைக்கு சொல்றா அவரு ஐயோ நாரதன் பிள்ளை பிரம்மதேவன் வந்திருக்கிறார். அது அவரு சொன்ன பிராணி என்னுடைய ஆடை ஆபரணத்தை அவருன்னு சொல்ற மாதிரியே அவன் வந்துக்கிறான். எதுக்கு வந்திருக்கிறான்? மயிர புடுங்க வந்துக்கிறான். என்ன கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும், சும்மா இருக்கிறோன்னு. சரி, பிரம்மன் புள்ள நாரதன் வீந்தா வந்திருக்கிறான். அவன் வந்தாலும் கலகம், போன்னு சொன்னாலும் கலகம். எப்படியா இருந்தாலும் அவன் வந்தவன வரவேற்றுதான் ஆகணும். வர சொல்லுவன மரியாதையா வாயா.
பிரிந்ததம்மா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது குடி பிரிந்ததம்மா அம்மா குண்டோடு அழிந்ததம்மா உன் வாழ்க்கை குண்டோடு அழிந்ததம்மா கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டாரே அம்மா. உன்னுடைய முகத்தை எல்லாம் பார்ப்பது இதுதான் கடைசி முறையா அம்மா? கண்ணியம்மா பெற்ற செல்வமே என் சினையஜமானே பசும் பொன்னே என் கண்ணே அழாதே மகளே அழாதே அழாதே கண்ணே அழாதே. எஜமான் பெற்ற செல்வமே என் சினையஜமானே பசும் பொன்னே என் கண்ணே அழாதே மகளே அழாதே அழாதே கண்ணே அழாதே. எங்களை விட்டு பிரிந்து விட்டாயே கண்ணியம்மா. உன்னிடத்தில் அழாமல் இந்த உலகத்தில் எப்படி அம்மா நாங்கள் வாழ முடியும் கண்ணியம்மா? ஆண்டவன் தீபத்தின் ஜோதி ஆண்டவன் தீபத்தின் ஜோதி வாழ்வில் அழித்து விட்டான் வாழ்வில் பாதி. கண்ணே நீ அழாதே தேம்பி கண்ணே நீ அழாதே தேம்பி ஆறாது துன்பம் தீராது அழாதே மகளே அழாதே அழாதே ராஜா அழாதே. அந்த ஆண்டவன் உன் வாழ்க்கையை அழித்து விட்டானே அம்மா கண்ணியம்மா. இனிமேல் உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்கவே முடியாதா? கோட்டையிலே பிறந்தாலும் ஈசன் போட்ட புள்ளி என்றும் மாறாது. ஏற்றினில் எழுதி வைத்தாலும் ஆறாது துன்பம் தீராது அழாதே மகளே அழாதே அழாதே கண்ணே அழாதே. அம்மா கண்ணியம்மா, இனிமேல் இந்த பாவி நான் பொட்டிழந்து பூவிடந்து பூசு மஞ்சள் இழந்து காலம் முழுவதும் இப்படிதான் கண்ணீர். தாய் சொல்லை தட்டாத தங்கமே தாய் சொல்லை தட்டாத தங்கமே உன் தந்தை வேறெடுக்கணும் என் செல்ல கண்ணே. எவரோடு சேராதே ராஜா எவரோடு சேராதே ராஜா ஆறாது துன்பம் தீராது அழாதே மகளே அழாதே அழாதே கண்ணே அழாதே. கண்ணியம்மா, காலம் முழுவதும் இந்த பாவி நான் இப்படிதான் கண்ணீரை விட்டு கலங்க வேண்டுமா? அம்மா எனக்கு மாலை மடி மேலே எனக்கு மாலை மடி மேலே ஏ மாமனாரு நையிலே அம்மா கண்ணியம்மா, எனக்கு மாலை மடி மேலே எனக்கு மாலை மடி மேலே ஏ மாமனாரு திண்ணையில ஏ மாலையே கட்டுறங்கோ ஏ மாமனாரே. நான் காண்பது என்ன கனவா கடலா திருப்பா கடலா வைகுந்தமா?
நாராயணா, கோவிந்தா, சீதரா, தாமோதரா, வாமனா, ரிஷிகேசவா, பத்மநாபா, பரந்தாமா, பார்க்கடவாசகா, சேஷாசேரா கண்டேன், பரமானந்தம் கொண்டேன். வந்த வேலையை மறந்தேன், சொந்த வேலை ஈடுபட்டு விட்டேன். ராவண சம்மானம் முடிக்கத்தான் தங்கள் ஆக்கியாவை கட்டுப்பட்டு வானரங்களாக 72 வெள்ளர வாழ சைகளாக இந்த நெருங்காவூரி அருகே தோன்றினோம். இந்த இடத்திலே கிட்டத்தட்ட வசித்து வந்தோம். உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காகத்தான். இடையிலே என் சிற்றின்பத்திற்காகவும் என் இன்பத்திற்காகவும் என்னை மறந்தே என்னை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். விரைவா மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். அங்கனு பதில் புடைசூரையோ அங்கனு பதில் புடைசூரையோ என்னும் அணி நகரத்தை அழைத்து விளக்காய் விளங்கும் ஜோதி ஜோதி செங்கடலும் கருவில் எம்மோன்னை அந்த செங்கதிரோர் குலத்துக்கு விளக்காய் தோன்றி அந்த திரு சித்தக்கூடம் தன்னுள் எங்கள் தலைவா தனி முதல்வா ரகுநாதா உரை கண்ணா எங்கள் தலைவா ரகுநாதா குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராகினச் செய்யும் நீர் விசும்பும் அருளோடு வருநிலம் அழைக்கும் நலம் தரும் சொல்லை நான் கேட்டுக்கொண்டேன். நாராயணாவென்னும் நாமோ உலகில் நான் உன்னை கண்டேன், உலகில் நான் உன்னை கண்டேன், உலமது மகிழ்ந்தேன். காரொளி மன்னனே கருதியே வாழ்த்துவாயே கருதியே வாழ்த்துவாயே அவளவாய் கமல செங்கல் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இச்சுவை தவிரையான் போய் விரலோகமாலும் அச்சுவை வெறிடும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன் ஊரிலேன் காணி இல்லை ஊரிலேன் காணி இல்லை உறவுமாற்றொருவரில்லை பாரினில் பரம மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி எனது தம்பியால் அல்லவா தங்களுடைய பாத திருவடி தரிசனத்தை பார்க்க முடியும். ஐயரே, என் மீது எய்யப்பட்ட பான பிரயோகமும் என் இனத்தால் திகழக்கூடியவருக்கும் என் தம்பி மீதும் பான பிரயோகம் எய்யப்பட்டேன் எனக்கு உறுதிமொழி தந்தொழ வேண்டும் சுவாமி, தந்தொழ வேண்டும். தவறு சரிதாய், திருந்தே விட்டாய். மன்னிக்கும் மனம் இருந்தால் மனிதனும் தெய்வமாகலாம். நீ மீண்டும் உயிர் பெற்று சிறப்போடு வாழ்ந்தால் உனக்கும் பெரும். அவனுங்க நின்ன இடமெல்லாம் 1000 குடம் ஜலம் ஊத்தி கழுவி சுத்தம் பண்ணு என்ன போடுவாங்க கழுவி சுத்தம் செய்து அடுத்தபடியா அரண்மனை சந்திக்கும் போது மன்னாதி மன்னன் ஒரு நாய் விடுமா நீ மன்னரா உட்கார்ந்தா ஏண்டா கட்சி போவண்டா தெரு போய்கிட்ட போற வேணா போவாத புதுசா யாருன்னா வீடு கட்டிக்கிறவங்க பார்த்தா ஒண்ணு விட மாட்டாங்க. எதுக்கு டிஸ்டி பொம்மையா செய்த என்ன பார்த்தா அப்படியே தெரிஞ்சு முகத்தை பார்த்தா அப்படித்தாங்க இதாட வெட்டி கல் விட்டு வாசி போட்டு கட்டிடுவாங்க. அந்த மொண்டத்தை செய்விய ஒரு கோசம் செய்விய